உங்கள் மனோ நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருக வருக என்று எல்லோரையும் வரவேற்கிறேன். நிறைய நண்பர்கள் இளையராஜா சாருடைய மீட்டிங் எப்படி நடந்தது, ஃபஸ்ட்டு வாய்ப்பு எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அது சொல்லணும். நான் அந்த டைமில் வந்து 83, 84, 85 தெலுங்கு சினிமா ஃபீல்டில் ஒரு பிரபலமான இசையமைப்பாளர் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு கிரேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வருஷத்துக்கு ரிலீஸ்டு மூவிஸே கிட்டத்தட்ட 55 to 60 இருக்கும் அவருடைய இசையில். அவருக்கு கீழே கிட்டத்தட்ட 7 பேர் 8 பேர் அசிஸ்டன்ட்ஸ். அதில் வந்துட்டு பிரபலமான இசையமைப்பாளர்கள் தெலுங்கில் ராஜ்கோட்டி அப்படின்னு, கிருஷ்ண சக்கரான்னு சொல்லி அவங்கெல்லாம் சீனியர்ஸு. அதுக்கப்புறமா நான் ஜாயின் பண்ண பிறகு பாகுபலி மியூசிக் டைரக்டர் கீரவாணி அவர்கள் எனக்கு ஜூனியராக அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் ஜாயின் பண்ண பிறகு இன்னொரு மியூசிக் டைரக்டர் வந்தே மாத்திரம் ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவர், அவர் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். இது எல்லாமே இல்லை. நம்ம சிங்கர் வந்து மாதவபித் ரமேஷ்ன்னு சொல்லிட்டு அவர் தமிழில் 2 பாட்டு பாடினார். ராதே என் ராதே வாராதே அப்படின்னு ஒரு சாங் ராஜா சார்கிட்ட. அப்புறம் வாராயோ வான்மதி தேராயோ நியூமதி யாரா, இந்த சாங்கு 2 சாங் அவர்கிட்ட பாடினார். தெலுங்கில் நிறைய பாட்டு பாடினார். அவர் பேர் தான் மாதவபித் ரமேஷ். அவரும் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அது அவருடைய ஜாப் என்னென்னா ட்ராக் சிங்கிங். அதாவது மெயின் சிங்கர்ஸ் வரத்துக்கு முன்னாடி ஆர்கெஸ்ட்ராவோடு சேர்ந்து இவர் பைலட் சிங்கிங் பாடுவார். அதுக்கு பிறகு மெயின் சிங்கர்ஸு அண்ணன் எஸ்பிபி அவர்களும் சுசீலம்மா அவர்களோ இல்லைன்னா ஜானகம்மா அவங்க காம்பினேஷன்ஸில் சம்டைம்ஸு கொஞ்சம் ரொம்ப மெலோடியாக இருந்தால் யேசுதாஸ் சாரும் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தது. அப்போது தெலுங்கு நிறைய நடக்கும்போது ராஜா சார்கிட்ட போயிட்டு ஒருத்தர் சொன்னாராம், ஒரு தெலுங்கில் நாகூர் பாபு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சக்கரவர்த்தி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து ஸ்வரம் நல்லா எழுதுகிறாரு, ஹார்மோனியம் வாசிக்கிறாரு, நல்லா பாடுறாரு. ஓரளவுக்கு அண்ணன் எஸ்பிபி அவர்களுடைய வாய்ஸு அவர் ஒரு 50-60% அந்த மாதிரி சவுண்டிங் கேட்குது அப்படின்ற மாதிரி ராஜா சாருக்கு தகவல் போய் அதுக்கப்புறமா கங்கை அமரன் அவர்கள் வந்து சக்கரவர்த்தி சாரிடம் கேட்டு இந்த பையன் ஒரு வாட்டி அண்ணன் பார்க்கணுன்னாரு அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி சாருக்கு தான் சொல்லி என்னை வந்து 85 ஸ்டார்டிங்கில் என்னை வந்து அனுப்பிச்சிருந்தார். நான் அங்கே போகும்போது அவரை டெய்லி ராஜா சாருடைய அவருடைய விசிறிகள், அதாவது மியூசிஷியன்ஸு ஃபேன்ஸ் இருக்குவாங்க இல்லையா, அதில் நானும் ஒருவர். ஏவிஎம் ஸ்டூடியோ முன்னாடி அப்படியே விஜயா கார்டன் முன்னாடி ஒரு 20-30 பேர் நிற்பாங்க. அவருடைய கார் போகும் 6:35 6:45. அந்த டைமில் நாங்கள் எல்லாம் வெளியே நின்றுட்டு அவர் கண்ணாடி இறப்பாரா அப்படின்னு இறங்கி பார்ப்பாரா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பட்டு கண்ணாடி எப்போவுமே இறக்குனதில்லை. பட் நாங்கள்லாம் ஒரு ஆசையாக அந்த வண்டிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பார்க்குறது வழக்கம். ஸோ நேராக அவரே பார்க்கும்போது ஒரு தெரியாத ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைச்சிது எனக்கு. உடனே அவர் வந்து நீ எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுற அப்படிலாம் கேட்டுட்டு ஏதாவது பாடு எனக்காக அப்படின்னாரு. அப்போ நான் வந்துட்டு குலாம் அலி அவர்களுடைய கசல் ஒன்று, ஹங்காமா ஹை க்யூம் பர்பா थोड़ी सी जो पीली है डाका तो नहीं डाला चोरी तो नहीं की है. இந்த மாதிரி ஒரு கசல் குலாம் அலி சாப்பிட்டு பாடின உடனே இம்மிடியட்டாக என் கையை பிடிச்சி அப்படியே பிரசாத் ஓல்டு ஸ்டூடியோவில் அவரை மீட் பண்ண, ஆப்போசிட்டில் நியூ ஸ்டூடியோ பிரசாத். அது வரைக்கும் நடக்கும்போதெல்லாம் என் கை விடவே இல்லை. அவர் உள்ளே கூட்டு போயிட்டு அங்கே தான் அன்றைக்கி சொல்ல துடிக்குது மனசு படத்தில் தேன்மொழி அப்படின்ற சாங்கு கிட்டத்தட்ட ஒரு 60-65 பேர் ஆர்கெஸ்ட்ரா இருந்தாங்க. ஸோ அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து இப்போ நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இது மார்னிங் செக்ஷனில் நடந்தது. ஸோ போன உடனே அந்த படம் வந்து லேடிஸ் ஸ்டைலர் அப்போது ரெக்கார்டிங் நடக்கிறது.
அது வந்து கரெக்டாக 3 நாளில் 6 சாங் எடுத்தாங்க. அந்த 6 சாங்குமே என்னை ட்ராக் பாட வச்சாங்க. ட்ராக்குன்னா வாய்ஸு ஒவ்வொரு சாங்கில் எப்படி இருக்குது அப்படின்றது. அது தெலுங்கு ஃபிலிம் லேடிஸ் ஸ்டைலர் அப்படின்னு சொல்லி. அது முடிஞ்ச உடனே 4வது நாளே தேன்மொழி சாங்கு. அதில் எனக்கு வந்து தெலுங்கு லாங்குவேஜ்ன்றதுனால பழம் அப்படின்றது ழா அப்படின்ற வேர்டே கிடையாது தெலுங்கில். லா இருக்குது, லா இருக்குது, சின்ன லா இருக்குது. ஸோ அந்த அந்த எடுத்த உடனே தேன்மொழி எந்த தேன்மொழி மொழி மொழி அப்படின்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் சரணமெல்லாம் எழுதிருந்தேன். அதில் வந்து மதன விழிகள் மயங்க மயங்க ஆடட்டும் டும் டும், இன்பக் கனவு இங்கு வந்து வந்து போகட்டும் டும் டும், உனது வதனம் அமுதை பொழியட்டும், எனது நினைவு முழுதும் அழியட்டும். ஸோ இத்தனை ழா இருந்த உடனே நான் நோட் பண்ணி லா லா அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். வாய்ஸ் ரூம்குள்ளே வந்தார் ராஜேஷ் சார். வந்து ஒரு வாட்டி பாடுப்பா அப்படின்னாரு. தேன்மொழி அப்படின்னு பாடினேன். லீ கிடையாது, நாக்கு மடிச்சுட்டு ழா 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 பழம் பழம் அப்படின்னு கற்று அப்படின்னு சொல்லி ஒரு 3 minutes 4 minutes டைம் கொடுத்துட்டு மறுபடியும் வந்தார். அவரை பார்த்த பயத்திலேயே எனக்கு வந்து லா வந்து ழாவா வந்துடுச்சு. ஏன்னா அவரை பார்க்கும்போது அந்த ஒரு அதிசயம் பார்த்த மாதிரி. மற்ற ஒர்க்கெல்லாம் டெய்லி பண்ணுறது தான். அதாவது பாட்டு கம்போஸ் பண்ணுறதோ, ஸ்வரம் நோட்ஸ் பண்ணுறதோ, பாடுறதோ, இது எல்லாமே டெய்லி செய்கிற வேலை. பட் ராஜா சார்கிட்ட அந்த சாங் பாடும்போது அந்த நடுக்கம் இன்னும் அந்த ஃபீல் இங்கே இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நடக்கும், ஜனங்க மக்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த மகான் தான் நமக்கு வாய்ப்பு கொடுத்தது. இன்றைக்கி நான் வந்து இந்த யூடியூப்பில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே இளையராஜா சாருடைய ஆசீர்வாதம். ஸோ அது வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் கலந்த ஒரு அற்புதமான கிளாசிக்கல் சரணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகும். பல்லவி தேன்மொழி எந்த தேன்மொழி நெஞ்சங்கே உன்னை தேடுது அழகே நீதான் எங்கே எங்கே சொல்ல துடிக்கிற மனசு என்ற படத்தில் இந்த சாங்கை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆர்கெஸ்ட்ரைசேஷனில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சாங் எக்ஸ்பீரியன்ஸோடு மீண்டும் சந்திப்பேன். வணக்கம்.